பைந்தமிழ் சாரல் வழங்கும் இந்த நிகழ்வு ஈழத்தின் சாதனையாளர்கள் பற்றியது. கோகிலா மகேந்திரன் அவர்களின் படைப்பில் அழகியலும் உளவியலும் என்ற தலைப்பின் கீழ் எழுத்தாளர் திருமதி குணாலினி தயானந்தன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கின்றார்கள். திருமதி குணாலினி தயானந்தன் அவர்கள் லண்டனில் வசிப்பவர், ஆசிரியர், எழுத்தாளர், சாரங்கா என்ற புனைப்பெயரில் எழுதி வருபவர். இவரது ஏன் பெண்ணென்று சிறுகதை தொகுதி ஞானம் 2023 விருது பெற்றது. மேலும் மாணவர்களுக்கான கட்டுரை கதம்பங்கள் 4ம், கடலினை வரைபவள் என்ற கவிதை நூலும் இவரது இலக்கிய படைப்புகளாகும். தற்போது நூல் விமர்சனம், தொலைக்காட்சி நிகழ்ச்சி தொகுப்பு மற்றும் தமிழ் சமூக நிகழ்வுகளில் பங்கு பெற்று வருகின்றார். இந்த நிகழ்வில் கோகிலா மகேந்திரன் அவர்களுடைய படைப்புகளில் அழகியலும் உளவியலும் என்ற தலைப்பின் கீழ் இங்கு உரையாற்ற வருகின்றார். அவரை இந்த அரங்குக்குள் அழைத்துக் கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம் திருமதி குணாலினி தயானந்தன் அவர்களே. வணக்கம். வணக்கம். கோகிலா மகேந்திரன் அவர்களின் படைப்புலகில் அழகியலும் உளவியலும். இனிய இந்த பொழுதில் பைந்தமிழ் சாரலில் இலக்கிய நிகழ்வினை ஒருங்கிணைக்கின்ற பவானி சற்குண செல்வம் அவர்களுக்கும், அறிவிப்பாளர் ராஜ் அவர்களுக்கும் மற்றும் அழகான காத்திரமான உரையை நிகழ்த்தி சென்ற டாக்டர் ரஞ்சனி சுப்பிரமணியம் அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகர் ஞானமையா அவர்களுக்கும், இந்த விழாவின் நாயகி தற்போது தனக்கென வாழ்நாள் சாதனையாளர் விருதை வாங்கி கொண்டிருக்கின்ற, இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாத்திலும் இதை பார்த்து கொள்ள போகின்ற திருமதி கோகிலா மகேந்திரன் அவர்களுக்கும், சில வேளைகளில் புனருத்தாரண வேலை நடைபெறுகின்ற போது கோயிலில் ஒரு அறைக்குள் எல்லா தெய்வங்களும் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும். அதுபோல இன்று என் தெய்வங்களில் நான் மதிக்கின்ற பல எழுத்தாளர் பெருந்தகைகள் வந்திருக்கிறீர்கள். அவர்களுக்கு புரியும் நான் யாரை சொல்லுகிறேன் என்று. அவர்களுக்கும் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். எனது இலக்கிய பாதையில் தற்போது அறிவிப்பாளர் சொன்னது போல ஞானம் என்னுடைய வாழ்வில் இலக்கியத்திற்கென்று ஞானம் 2003 விருதையும் தந்து என்னை ஒரு பதிவு செய்ததற்கும், பொதுவழி எழுத்துக்களை பிரசுரித்ததற்கும் ஞானமையாவிற்கு நன்றியை கூறிக்கொள்கின்றேன். இந்த நேரத்தில் சாரங்கா, வெளிநாட்டுக்கு போனாலும் நீங்கள் தமிழை மறக்க கூடாது என்று சொல்லி என்னை வழி அனுப்பி வைத்த அமரத்துவம் அடைந்த புலோலியூர் சதாசிவம் அவர்களையும் நான் மனத்தில் நினைவு கொள்கிறேன். கோகிலா மகேந்திரன் அவர்களின் படைப்புலகில் அழகியலும் உளவியலும் என்பது என்னுடைய தலைப்பை பார்க்க தலை சுற்றுகிறது. கோகிலா மகேந்திரன் அவர்களின் படைப்பு உலகம் ஆழ்ந்து அகன்று பரந்து விரிந்தது. இது செறிவான பரப்பு. இதில் கதைகள், சிறுகதைகள், அறிவியல் கதைகள், விஞ்ஞான கதைகள், சீர்மிய சிறுகதைகள், கவிதைகள், நாடகங்கள், உளவியல் படைப்புகள், உரையெழுத்தாக்கங்கள், கட்டுரைகள் என இசை வடிவங்கள் என கலைமுற்றத்தில் சிந்திய ரத்தினங்களாக கொட்டி கிடக்கின்றது. செங்கனானும் பிரம்மனும் தம்மிலே எங்கும் தேடி திரிந்தவர் காண்கிறார் என்று விஷ்ணுவும் பிரம்மாவும் அடிமுடி தேடி சலித்து போனது போல நான் அவருடைய படைப்புலகத்தின் உச்சியையும் ஆழத்தையும் பார்ப்பதற்கு முடியாமல் அலமந்து போய் நிற்கின்றேன். சரி, அதுதான் பரவாயில்லை, பக்கப்புறங்களையாவது பார்ப்போம் என்று பார்க்கின்றேன். அதன் பக்கப்புறங்கள் இறந்த காலம், திருவாசகம், திருப்பல்லாண்டு, திருக்குறள் எல்லாவற்றையும் கொண்டு இறந்த காலத்தை பதிப்பிக்கின்ற இறந்த காலமும், புலச்சிதறல் அல்லது விஞ்ஞான பிள்ளைகளுக்கான அறிவியல் கதைகள் என்று சொல்லி எதிர்காலத்தை காட்டுகின்ற நீட்சியுமாக பறந்து கிடக்கின்றது. ஆக இப்போது எனக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. அது என்ன? தோள் கண்டார் தோளே கண்டார், தோடு கழல் கமலம் மன்ன தாள் கண்டார் தாளே கண்டார் என்று ராமனின் அழகை முழுதுமாக வியக்க மாட்டாமல் ஒரு கண்கள் உறைந்து போக ஓரிடத்தில் பார்த்து கொண்டிருந்த அந்த நிலையில் நான் நின்று கொண்டு கோகிலா மகேந்திரனின் படைப்புகளில் எங்கே என் கண்கள் உறைகிறதோ அந்த இடத்தை மட்டும் உங்களுக்கு நான் சொல்லி இந்த உரையை முடிக்க பார்க்கின்றேன். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ஒரு படைப்புலகத்தில் ஒரு படைப்பு ஆனது சாமானியனுக்கு சென்று சேராவிட்டால் அது விரைவில் தோற்று போகும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் கோகிலா மகேந்திரனின் படைப்புகள் ஒரு தெய்வத்தின் சொரூப நிலையும் படத்த நிலையும் போல ஒரே படைப்பு 2 கட்டத்திற்கு மாறி மாறி நகர்வதை பார்த்து வியந்து போயிருக்கின்றேன். இதை நான் விளங்கப்படுத்தி சொல்லுவதாக இருந்தால்,
பண்டிதர் சச்சிதானந்தன் அவர்கள் அல்லது பேராசிரியர் வித்யானந்தன் அவர்கள் அல்லது டாக்டர் சிவயோகன் அவர்கள், தயா சோமசுந்தரம் அவர்கள், டாக்டர் எம் கே முருகானந்தன் அவர்கள் பார்க்கின்ற நிலை சிலவேளை சொரூப நிலையாக இருக்கலாம். நாங்கள் ஆசிரியர்களாக என்னுடைய சிறிய அனுபவத்தோடு நான் பார்ப்பது சிலவேளை தடத்த நிலையாக இருக்கலாம். ஆனால் அவருடைய படைப்புகள் சொரூப நிலையில் நின்று அவர்களுக்கு காட்சி அளித்து அவர்களுடைய அறிவை வளர்க்கின்ற போது அதே படைப்பு வந்து தடத்த நிலையில் என் தலையை தடவுகிறது, சாமானியர்களின் தலையை தடவுகிறது. அதுதான் கோகிலா மகேந்திரனின் தனித்துவமான அழகியலும் உளவியலும் இணைந்த வெற்றி என்று நான் என்னை பொறுத்தவரையில் நான் நினைத்துக் கொள்வதுண்டு. இப்போது எனக்கு கோகிலா மகேந்திரன் காதுக்குள் செல்லக்கூடும். நீங்கள் உங்களை ஏன் குறைத்து சொல்லுகிறீர்கள்? சுய கணிப்பை ஒருவன் கீழே போடுகின்ற போது அவருக்கு நீண்ட நாளில் அது மனச்சோர்வை ஏற்படுத்தும். ஆனால் நானே பெரியவன் என்று ஏமநாதன் போல் நினைத்தால் உடனே உங்களுக்கு பித்து பிடித்து விடும் என்று அவருடைய வார்த்தையில் நான் சொல்லி காட்டலாம். ஆனால் ஏமநாதன் போல என்று ஏதாவது ஒரு சொல்லை போடுவார், உடனே நாங்கள் யார் ஏமநாதன் என்று தேடத் தொடங்குவோம். இது அவருடைய உத்தியா அவருடைய வெற்றியா எனக்கு தெரியாது. அல்லது தூவானம் கலையும் என்ற நூலில் வருகின்ற வீணா என்ற பாத்திரத்தை அவர் ஈடிப்பஸ் போல அவலச்சுவையோடு அவள் நின்றாள் என்று ஒற்றை வார்த்தை தான் சொல்லுவார். ஈடிப்பஸ் யார்? அவருக்கு என்ன நடந்தது? இங்கு வீணாவுக்கு நடப்பதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்று வாசகன் தேடத் தொடங்குவார். இவ்வாறு ஒரு அற்புதமான ஆற்றல். அவர் அதை தன்னுடைய முழுமையான உளவியல் மற்றும் அழகியல் சிறப்புகள், அதாவது கோகிலா மகேந்திரனுடைய ஆளுமையினால் தான் அவர் அதை செய்திருக்கிறார் என்று நான் நினைக்கின்றேன். ஒரு படைப்பாளியின் படைப்புலகம் நிலைப்படுத்தல் மற்றும் வெளிப்படுத்தல் என்ற இரண்டு கூறுகளாக இருந்து கொண்டுதான் அது வெளிப்படுவதாக பேராசிரியர் சிவத்தம்பி அவர்கள் ஒரு முறை சொன்னதை வாசித்திருக்கின்றேன். கோகிலா மகேந்திரனுக்கு நிலைப்படுத்தல், அதாவது கருப்பொருளை எடுப்பதும் தெரிந்திருக்கிறது, வெளிப்படுத்தல், அதை எவ்வாறு அழகாக வெளிப்படுத்துவது என்பதும் தெரிந்திருக்கிறது. ஆக இவருக்கு இது எவ்வாறு சாத்தியமாகிறது என்று நான் தேடி பார்த்தேன். வேறு அறிஞர்கள் சொல்லி இருக்கிறார்கள், பரணீதரனுக்கு நன்றி ஆளுமை சிறப்பிதழை தந்திருக்கிறார், அதை பார்த்திருக்கிறேன். சொல்விற்பனமும் அவதானமும் ஆக கோகிலா மகேந்திரன் அவர்கள் கூறிய நுண்மதியும் கூர்ந்த அவதானமும் கொண்டவராக இருக்கின்றார். அந்த அவதானத்தின் வழி அடுத்ததாக நாங்கள் பார்த்தால் பிறப்பியல் காரணங்கள் இருக்கின்றன அவருக்கு. அவருடைய தந்தையார் ஒரு சாகித்ய விருது பெற்ற சமயத்துறை சார்ந்த புத்தகங்களை எழுதுவராக இருந்திருக்கின்றார், அதிபராக இருந்திருக்கிறார். தாயார் பிளிசிட்டி என்ற கிராமத்தையே கட்டியாண்ட ஒரு பெருமாட்டியாக இருந்திருக்கிறார். அவருடைய சொந்தங்கள் எல்லாம் நினைத்து பார்க்க முடியாத பெரியவர்களின் வழிவந்தவராக அவர் இருக்கின்றார். இது ஒரு நதி ஊற்று ஒன்று கிளைத்து ஒரு நதி போல நகர்ந்து போவதை நான் என்னுடைய கண்களால் பார்க்கின்றேன். கோகிலா மகேந்திரன் அவர்களையும் அவருடைய தந்தையையும் எனக்கு தெரியாது. ஆனால் கோகிலா மகேந்திரனையும் அவருடைய மகன் விளிமைந்தன் அவர்களையும் காண்கின்ற போது அந்த நதி பிரவகித்து பாய்வதை, மகரிடம் செல்லும் போது அந்த கலை ஊற்று பிரவகித்து பாய்வதை நாங்கள் கண்களால் காண்கின்றோம். ஒரு நதிக்கரையோர நாணல்களாக நாங்களும் அதில் பயன்பெற்றுக் கொள்கின்றோம். அடுத்து இவரை வளர்த்த ஆசிரியர்கள் இந்த படைப்பு துறையில் பெரும் பங்கு ஆற்றுகிறார்கள். கோகிலா மகேந்திரனை பார்க்கின்ற போது கவிஞர் கதிரேச பிள்ளை கோமகளும் குருமகளும் என்ற நாடகத்தை அல்லது அம்பையின் வஞ்சினம் என்ற நாடகத்தை பழக்குகின்ற போது அந்த நாடக கலைக்கு அவர் வித்திட்டு இருக்கின்றார். அல்லது போன கனக சபாபதி விலங்கியலை மட்டும் படிப்பிக்கவில்லை, அவர் வாழ்வையும் படிப்பித்திருக்கிறார். இவ்வாறு அந்த ஆசிரியர்கள் அவரை வளர்த்தெடுத்திருக்கிறார்கள். ஆக கோகிலா மகேந்திரன் தன்னுடைய படைப்புலகில் உளவியலை அவர் வைத்திருப்பது உளவியலே ஆகிவிடுகிறார். தானே தன்னுடைய வரிகளில் ஒரு முறை சொல்லுகிறார், நீங்கள் ஒரு பாடத்தை படிக்கின்ற போது அந்த பாடம் உங்களில் கரைந்து நீங்கள் ஆகிவிட வேண்டும், உங்கள் ஆளுமை கூறில் ஒன்றாகிவிட வேண்டும், அதன் பின்னர் நீங்கள் அதே ஆகிவிட்ட தன்மையில் நீங்கள் இயங்க வேண்டும் என்றெல்லாம் குறிப்பிடுவதை நான் கண்டிருக்கின்றேன். அடுத்தது இவரை வளர்த்த வாழ்ந்த இடம் விளிசிட்டி, தேவாரத்தை தவிர வேற ஏதும் பாடாத என்று குறிப்பிடுகின்றார்கள் ஒரு இடத்தில். அந்த இடம் அவருடைய பிறந்த இடமாக இருக்கிறது. அதே போல அவர் வளர்த்துக்கப்பட்ட பாடசாலை வெல்லுக வெல்லுக மாஜன மாதா என்று கூறிக்கொண்டு இந்த உலகத்தை எல்லாம் விரட்டி போட்டு வெற்றி கொடி நாட்டிக் கொண்டிருக்கின்ற மகாஜனாவின் பிள்ளைகள், அந்த பிள்ளைகளில் ஒருவர் தான் கோகிலா மகேந்திரன் என்றவுடனும் என்னுடைய பார்வை கூறுகிறது. இந்த பாவலர் துரியப்பா பிள்ளை என்ற புத்தகத்தை கோகிலா மகேந்திரன் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள்.
அதனுள் போய் நான் பார்க்கின்றேன் என்ன நடந்தது, என்ன ரகசியம், எவ்வாறு இந்த மகாஜனாவின் பிள்ளைகள் தொடங்கினார்கள், எவ்வாறு இந்த படைப்புலகம் உளவியலும் அழகியலும் என்றால் முழுதுமே அதுதான். அவ்வாறு இந்த கோகிலா மகேந்திரன் வந்ததுக்கு காரணம் என்ன என்று பார்க்கின்ற போது, தந்தை தொடக்கி தருமோர் சிறு பள்ளி இந்த விதமாய் எழுந்து நிற்கிறதே என்று மகாகவி பாடிய போது பாவலர் துரையப்பா பிள்ளையிடம் இருந்து அது தூணா ஜெயரத்னம் அவர்களுக்கு வந்த போது அந்த கம்பீரமான அதிபரை நான் என் கண்களில் காணுகின்றேன். அங்கு கதிரேசர் பிள்ளை அவர்கள் போட்டிக்கு நாடக பள்ளிக்கு சேர்த்து செல்கின்ற போது சங்கீத டீச்சர் அவர்கள் எல்லாம் உட்பட இவர் அழைத்து செல்லுகின்ற காட்சிகளை காண்கின்றேன். கனகசபாபதி அவர்கள் இரவு உணவு விருந்து வைக்கின்ற போது அந்த மகாஜனா பிள்ளைகள் தலைமைத்துவ பண்பை பழகுகிறார்கள், கரண்டி கத்தியால் சாப்பிட பழகுகிறார்கள், ஆங்கிலத்தில் பேசுகிறார்கள். இவ்வாறெல்லாம் நினைக்கின்ற போது எனக்கு அந்த பாடசாலை சூழல் அவரை எப்படி வளர்த்திருக்கிறது என்று புரிகிறது. ஆக இவற்றுக்கெல்லாம் நன்றி சொல்லிக் கொண்டு என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே குறிப்பிடுவது என்னுடைய அனுபவமும், நான் கோகிலா மகேந்திரன் அவர்களுடைய புத்தகத்தை பார்ப்பதனால் நான் ஒரு சாதாரணமாக நான் எவ்வாறு அதை பார்க்கிறேன் என்பதை தான் எனக்கு சொல்ல முடிகிறது. இங்கே அவருடைய அழகியலை பார்ப்போம் என்றால் இவருடைய படைப்புகளில் ஒரு தங்க பதக்கத்தின் மேலே முத்து பதித்தது போலே என்று சொல்வார்கள். அதுபோல இவர் கொண்டு போய் ஒவ்வொரு சின்ன நல்ல அழகான வசனங்களை வைக்கின்ற பழக்கம் இருக்கிறது. அல்லது ஒரு அழகான தலைப்புகளை போடுவார். மலர் சிரிப்பு, நின்றாடும் மான், அன்ன சிறகு, சிறு முல்லை மலர். இந்த தலையங்கங்களை பார்த்த பிறகு ஆக்கள் வாசிக்காமல் அங்கால போக முடியாது. அவ்வாறு அழகான வரிகளையும் போடுவார். மறந்து போனேன் நான் மகாஜனாவை பற்றி சொல்லும் போது அம்பனை அன்று நின்று கொம்புலுப்பி மலர் தூவுகின்ற புன்னை மரங்களை பற்றி எல்லாம் சொல்ல. தாயை பற்றி கதைக்கிற போது 1983 ஒரு முறை சொல்வார், மரங்கள் நிழல் உதிர்த்த மரங்கள் நெருப்பள்ளி சொரிகின்ற பொழுதில் என்று சொல்வார். இவ்வாறு அழகான சொற்களை கொண்டு வந்து இதெல்லாம் கலைநயம், அழகு பொருந்துகின்ற கலை. இதையும் உளவியல் ரீதியாகத்தான் பாவித்தாரோ என்று கூட நான் யோசிப்பதுண்டு. அடுத்து அவருடைய சிறுகதைகளை எடுத்தால் 99 சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். அவை அறிவியலாகட்டும் கலையாகட்டும் அப்படியெல்லாம் எடுத்திருக்கிறார். முகமூடிகள் மனிதர்களும் வெவ்வேறு தலையங்கங்கள் வந்திருக்கிறேன். இங்க வந்திருப்பவர்கள் எல்லோருக்கும் அது தெரியும் என்றபடியால் நான் அவற்றை நேரம் கருதி சொல்லாமல் நான் சொல்ல போவது என்னென்றால், ஒரு புதிய பார்வை, ஒரு நுட்பம், ஒரு செழுமை எங்கள் மண்ணின் பெண்ணிடம் இருந்து பிறந்திருக்கிறது என்று டொமினிக் ஜீவா சொன்ன எழுத்தாளர் உள்ளே வருகின்றார். சிறுகதையை கொண்டு வருகின்றார், வசனங்களை கொண்டு வருகிறார். உமாமகேஸ்வரம் பிள்ளை சொல்லுகிறார், வசனங்களை காட்டி வித்தை செய்கின்றார் என்று அவர் சொல்லுகிறார். வசனங்கள் கொடிகட்டி பறக்கின்றன கோகிலாவின் கதையில், வசனங்களை வைத்து சித்து விளையாடுகிறார் கோகிலா என்று குறிப்பிடுகின்றார் உமாமகேஸ்வரம் பிள்ளை. அவ்வாறு சக்தி வாய்ந்த எழுத்துக்களை கொண்டு அவர் சிறுகதை உலகத்துக்குள் வருகின்றார். இவருடைய சிறுகதை ஆசிரியர் துறையில் இவ்வாறு தாக்கங்களை விளைவித்தது என்பதைத்தான் என்னால் சொல்ல முடியும். இவருடைய சிறுகதையில் எனக்கு மனதுக்கு மிகவும் பிடித்த ஒரு சீர்மிய சிறுகதை பிறழும் நெறிகள். அதை பல பேர் வாசித்திருப்பார்கள் என்றபடியால் மிகவும் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். ஆசிரியர் துறையில் தண்டனைகள் என்பது தண்டனைகள் இல்லாமலும் தண்டனைகள் இல்லாத இடங்களில் கற்புலனாகாத தண்டனைகள் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களும் சில வேளை நடந்து விடுகின்றன. அது என்னுடைய அனுபவம். பாடசாலையில் O level படிக்கிறபடியும் இருந்தார். 7 அடிகள் கொடுத்தா சார் அந்த 3 தாங்கோ 10 ஆக்கி போட்டா நல்லா இருக்கும் என்று கேட்டால் அங்கு அவனுக்கு தண்டனை நகைச்சுவையாகிறது. வேலி சண்டையில வெண்டவற்ற மோனிஞ்சு வந்திருக்கிறார். இப்ப நான் அவரை திரும்பியும் பாக்குறேன், அதுல இருப்பார் மூலைக்குள்ள என்று அந்த ஆசிரியர் சொல்லுகின்ற போது அந்த புறக்கணிக்கப்படுகின்ற பிள்ளை ஒரு மொட்டு போல பெய்தறியப்படுகிற காட்சிகளை நான் கண்டிருக்கிறேன். ஆக இங்கே இந்த கோகிலா மகேந்திரன் அவர்கள் எங்களுடைய உளவள துணை ஊடாக ஆசிரியர்களுக்கு படிப்பித்த எங்களுக்கு பார்க்க சொல்லுகிறார். பாருங்கள், கடைசி வாங்கில் அந்த ஒரு பிள்ளை உளவளத்துறையில் இந்த கோகிலா மகேந்திரன் செய்த அற்புதங்கள் சாதனைகள் எனக்கு வார்த்தைகள் இல்லை. ஒரு பிள்ளை நெடுக அப்படி தலையில கைய வச்சு கொண்டு வாங்கோண்டு சொன்னா கிட்ட போகும். கேஸ் ஸ்டடியில எழுதுறா கோகிலா மகேந்திரன். ஏனென்று சொன்னால் அவன் அப்பா வீட்டுல குடிச்சிட்டு வந்து பிள்ளைக்கு தலையா குட்டுறது. அப்ப இங்க வாண்ட உடனே பிள்ளை அப்படி பிடிச்சு போடும். இன்னும் ஒரு பிள்ளை இந்த கேஸ் ஸ்டடி சொல்லுறா, தனியா போய் பாடத்துக்கு நடுவில் இருந்து அழுது கொண்டிருக்கு. ஏன் அழுறீங்கள் என்று கேட்டால் சொல்லும், தேப்பின திணி என்று சொல்லி நமக்கு நான் பிறந்தபடியா தானா அப்பா செத்தவர் என்று ஊரெல்லாம் சொல்லுது. அதுக்கு தெரியாத மரணத்தின் காரணம் தான் என்று.
கோகிலா மகேந்திரன் சொல்லுகிறார், 0 தொடக்கம் 4, 4 தொடக்கம் 9 டாக்டர் சிவயோகன் அவருடன் சேர்ந்து எழுதிய புத்தகங்களில் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இந்த சில வயதுகளில் குழந்தைகள் இறப்புக்கு காரணம் தாங்கள் என்று நினைப்பது உண்டு. அந்த வயதில் அது தாக்குகிறதா என்ற ஆசிரியர்கள் அதிகம். இவ்வாறு உளவியல் புத்தகங்களிலும் கோகிலா மகேந்திரன் பெரிய பங்குகளை ஆற்றியிருக்கிறார். இந்த கோகிலா மகேந்திரனுடைய படைப்புகளில் இன்னும் ஒரு விஷயம் என்னென்றால், இங்கிருக்கின்ற எழுத்தாளர் பெருந்தகைகளின் கதைகளை எல்லாம் சித்திரங்களாக உலாப்பு சொல்லோவியங்களாக போகின்ற கவிதைகள் எல்லாவற்றையும் நான் வாசித்திருக்கிறேன். ஆனால் நான் உங்கள் அனைவருக்கும் சொல்லுகின்றேன், கோகிலா மகேந்திரனுடைய கதைகளை நாங்கள் வாசிக்கிற போது எனக்கு சத்தம் கேட்கும். கதைகள் எல்லாம் நாடகமாகும். நாடகத்தில் கதாபாத்திரங்கள் இல்லாமல். அதற்கு இந்த கதை ஒரு உதாரணம். பிறழும் நெறிகள் என்ற கதையில் இந்த பிள்ளையை ஒதுக்கி விட்டிருக்கு. ஒருவரும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் படிக்க மாட்டார், விளையாட மாட்டார், ஓட மாட்டார். அவர் இருக்கிறார் என்றே தெரியாது. அப்படி இருக்கிற போது அந்த பிள்ளை நினைக்குது, பிளேட்டால வெட்டுது. மீனாண்ட ஒரு பிள்ளை, ஒரு பொம்பளை பிள்ளை, இனிமே கருக்க முடியாத என்ற கருப்பு, இனிமே மெலிய முடியாத என்ற மெல்லிசு, ஆனா கட்டிக்கார பிள்ளை. அதுக்கு பிடிச்சு பிளேட்டால வெட்டி விடுவார் வசந்தன். வெட்டி போட்டு பார்த்துட்டு இருப்பார். அதிவர் கூப்பிடுவார். என்ன கவனம் தேவை. அதிவர் கூப்பிட்டு நல்ல ஸ்பெஷல் பெரும்பால நல்ல அடி அடிச்ச உடனே அந்த பிள்ளை ஒரு கட்டத்துக்கு மேல தாங்க முடியாம பிரம்ப பறிச்சு போட்டு நடந்து போகைக்குள்ளதான் கோகிலா மகேந்திரனுடைய நாடக ஆற்றுகை அனைத்தும் அந்த இடத்தை, அது ஒரு அற்புதமான இடம். அந்த பிள்ளை திரும்பி போகைக்குள்ள லெஃப்ட் ரைட் அதுக்கு மனதுக்குள்ள கேட்கும். என்ன அடி வாங்கி அந்த பெரும்பை பறிச்சு கொண்டு அந்த வகுப்புக்கு போறேன். அவர் அதுக்குள்ள கேட்டுட்டார். கேதீஸ்வரன் டீச்சரும் அதிபரும் கதை கேட்க ஜுவனைல் டெலிங்குவென்ட் என்று சொல்லி சொன்னது. வேறக்கு என்னன்னு விளங்கியல். ஜுவனைல் டெலிங்குவென்ட், லெஃப்ட் ரைட் ஜுவனைல் டெலிங்குவென்ட். அப்படியே வகுப்புக்கு போறார். அதுதான் அந்த நாடக பண்பு, அதுதான் அந்த உளவியல். கோகிலா மகேந்திரன் தருகின்ற உளவியல். ஆசிரியர்களாகிய எங்களுக்குள் தலைக்குள் காதுக்குள் நெஞ்சுக்குள் இடிக்கிற சத்தம் லெஃப்ட் ரைட். சமூகங்களுக்குள் இது எதிர்காலத்திலும் அந்த சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். இது வெற்றிக்கான பெருகே அல்ல, தோல்விக்கான ஒரு குழந்தை, கவனிக்கப்படாத குழந்தை காட்டப்படுகின்ற அந்த இடம். இதுதான் கோகிலா மகேந்திரனின் வெற்றி என்று நான் நினைக்கின்றேன். ஆக அந்த கதையை முடித்து விடுகிறேன். அவர் கொண்டு போய் இருப்பார். பிறகு கேதீஸ்வரன் டீச்சர் வீட்டை போவார். இவரும் தன்னுடைய வீட்டுக்கு பாடசாலை முடிஞ்ச பிறகு போக கேதீஸ்வரன் டீச்சர் போய் பாப்பா என்ன வீட்டுல கண்டிப்பு போலேண்டு. பிள்ளை வீட்டுல அவன் ஒரு மரக்கட்டை. கோகிலா மகேந்திரன் தான் சொல்லுவார், வீட்டில் அவன் ஒரு மரக்கட்டை, எல்லா நேரமும் படிச்சு கொண்டிருக்கணும். அப்பா அடிச்சா மரக்கட்டைக்கு வலிக்கிற மாதிரி அடிப்பார். உண்மையா சில நேரம் வாசிக்க அழுவே வந்துடும். அப்படியான ஒரு வீட்டுல இருக்கிற பிள்ளை பிளேட்டால வெட்டி போட்டு இப்ப கேதீஸ்வரன் டீச்சர் என்னை பத்தி கோல்முட்டை தான் வந்திருப்பார், விரட்டும். நாளைக்கு போய் அவள் இந்த சட்டையை கிழிச்சு பிளேட்டால வெட்டி விடுறேன். பாருங்க அந்த எப்படி காட்டுறார் அந்த புள்ள. சொல்லு அவ கேதீஸ்வரன் டீச்சர் ஒன்றும் சொல்லல. போய்க்குள்ளே ஒரு சிரிப்பு. பிறகு போறா. அடுத்த நாள் போக அந்த டீச்சர், கேதீஸ்வரன் டீச்சர், அந்த வசந்தன் என்ற பிள்ளைகிட்ட, வசந்தன் இந்த டிப்போவில போய் ஒரு பென்சில் வாங்கி கொண்டு வரமன். இந்த வசந்தன் எல்லா கணக்கும் சரியா செய்யறாரு என்ன. இந்த 2 சொற்களும் அந்த கோகிலா மகேந்திரன் கெட்டித்தனமாக முடித்திருப்பார். அந்த பிளேட்டால வெட்டிட்டு அவள் இந்த சட்டையை கிளிக்கேண்டு தானே வந்த நான். ஆனால் இப்ப முடிச்சிருப்பார். இப்போது என்றெல்லாம் எழுத மாட்டார். அப்ப எங்களை நிப்பாட்டுது, ஆசிரியரை நிப்பாட்டுங்க, நில்லுங்க, நின்று யோசிங்க. இப்போது என்னோட வசனத்தை யோசிங்க, கதை என்ன சொன்னாண்டு யோசிங்க என்ற ஒரு புது யுக்தி. இதை நான் வேற எங்கும் காணவில்லை. இந்த கவிதைகளை எடுத்தால் சமூக பிரச்சனையை சொல்லுவார். ஒரு சீதன பிரச்சனையை பற்றி ஓவியம் என்ற ஒரு கவிதையை சொல்லி இருப்பார். அதுல சொல்லுவார், இதயம் என்ற ஊஞ்சலிலே இணைந்தாடிய ஒருவன் உதயமான காதல் பூவை உதிர விட்டு சீதனம் தேடி சிறகடித்து பறந்து விட்டான். அந்த நிலையில் தான் இந்த வசனத்தை எழுதுகிறார். திரைக்கு பின்னால் நாடகமாய் தெரிந்த காதல் காட்சிகளை உரைக்கும் வழியை அறியாமல் கரையில் நின்று நான் பாடும் கவிதை ஏனோ அழுகிறது. அப்படி சொல்லுகிற போது பிறகு சொல்லுவார், அந்த மெழுகு நெருப்புக்குள்ள தாண்ட போற மெழுகு மாதிரி செத்து போற சனங்களே ஏன் பணத்துக்கு பின்னால ஓடுறீங்க என்ற ஒரு நல்ல கருத்தை சொல்லி அந்த கவிதை முடிச்சிருப்பார். அலை கடலும் ஓய்ந்திருக்க அக கடலும் பொங்குவதேன் என்று அலையோசையோ என்னத்திலயோ. அதே மாதிரி நான் கோகிலா மகேந்திரனை காணுறேன். அவ அப்படி நின்று கொண்டு அந்த உயிரை கடல்ல எரிஞ்சிட்டு நிக்கிறா. அந்த காட்சி எனக்கு வருது. அதுதான் அந்த அவ அப்ப உளவியல்ல எங்களை பிடிக்கிறா, வேற ஆக்களை அந்த உளவியலால இழுக்கிறா. அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல விருப்பப்படுறேன். இவர் 99 கதைகளை கிட்ட எடுத்து எழுதி இருக்கிறார். நான் ஒரு சொல்லுத்தான் சொல்ல விருப்பம். அடுத்தது அவருடைய நாடக திறமை. அது அந்த நேரத்துல இருந்து அது எப்போதோ முடிஞ்ச காரியம். கவிஞர் கதிரேசர் பிள்ளைகிட்ட வளர்ந்த பிள்ளை
கோகிலா மகேந்திரன். அந்த நேரத்துல பாவலர் துரியப்பா பிள்ளை நினைவு பேரேடு வாசிக்கிற போது எனக்கு முழு விஷயமும் பிடிபட்டது. எங்கே அந்த தலைமைத்துவ பண்புகள் வெளிக்கிட்டது, அதோட அங்க இருந்துதான் அந்த நாடகத்துறையில கொடிகட்டுற தன்மை கோகிலா மகேந்திரனுக்கு வந்திருக்க வேண்டும். அதோட இசைத்திறமை ஒரு பக்கம், அவருக்கு தனித்திறமைகள் இருந்தது. அதையெல்லாம் வச்சுக்கொண்டு ஒரு குருவி கூவ மறந்ததோ குருமென் காற்றும் நின்றதோ என்று பாடி அந்த வசனம் திருப்பி திருப்பி வரும் அவர் எழுதின ஒரு நாடகத்துல. அது ஒரு இடம்பெயர்வை பற்றி சொல்ற நாடகம். உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நான் இப்படி குறிப்பா சொல்ற போது இலக்கு புள்ளி என்ற ஒரு நாடகத்தை பற்றி சொல்லி இருப்பார். அதுல சிவரஞ்சனி என்ற ஒரு நாடகம். அதுல பெண்கள் வன்முறைக்கு உள்ளாகப்படும் போது இவ்வளவு கஷ்டம் அதை காட்டுறது. அதாவது சிவரஞ்சனி ராகத்தாலேயே அதை செய்திருப்பாராம். நான் அதுக்கும் பரணிதரனுக்கு நன்றி. ஆளுமை சிறப்புதல்ல தான் நான் அதை படிச்சு கொண்டேன். இந்த நாடகத்திலையும் இவர் எத்தனையோ நிறைய நல்ல நாடகங்களை தந்திருக்கின்றார். குயில்கள், மற்றது ஏடிபி பொன்னுத்துறையின் 50 ஆண்டு கலையுலக வாழ்வு, கிரேக்க தொல்சீரரங்கு என்ற அற்புதமான புத்தகங்களை தன்னுடைய அழகியலும் உளவியலும் நிறைய அவர் தந்திருக்கிறார். அடுத்தது அவருடையது அளவில்லாத ஆற்றலுடைய பேச்சு மொழி, சீர்மிய கட்டுரைகள். அதாவது அவரை சீர்மிய செல்வி என்றும் அழைப்பார்களாம். அவரை அழைக்காட்டி வேற யாரை அழைக்கிறது என்று நான் நினைச்சேன். சீர்மிய செல்வி என்று அழைக்கிற போது அவர் என்ன செய்கிறார் என்றால், அந்த முழுமையாக ஒருவர் கதைக்கிற போது சற்றே முன் சார்ந்து ஒரு காதை கொடுத்து கேளுங்கோ, ஒத்துணருங்கோ. அவர் சொல்றத திருப்பி நீங்க ஓம் என்று கேளுங்கோ. அவர் இன்னும் சொல்லட்டும், அதை கேளுங்கோ. அத பிறகு இத பிள்ளைக்குத்தான் நான் படிப்பிக்க, ஒரு தாயாக என்னுடைய பிள்ளைக்கு, ஒரு ஆசிரியராக குழந்தைகளுக்கு, சமூக குழந்தைகளுக்கு தான் நான் பாவிக்கலாம். ஆனால் அவர் அந்த கவுன்சிலிங்க சொல்லுகிற போது அந்த புத்தகம் முழுக்க நான் உண்மையில போரிங் இல்லாம வாசிக்கிறதுக்கு காரணம் அங்கு விளையாடுகிற பேச்சு மொழி. ஒருவர் தன்னுடைய படைப்பை சொல்லுகின்ற போது அந்த பேச்சு மொழி வாகை சூடி விடுகிறது. கோகிலா மகேந்திரன் வாகை மொழி, வெற்றி வாகை சூடுகிற மொழி அவருடைய பேச்சு மொழி. அவருடைய நடை மணிப்பிரவாளத்திலும் நவீன மணிப்பிரவாள நடையில் அது நடக்கிறது. ஆங்கிலத்தையும் தமிழையும் சேர்த்தெழுகின்ற நவீன மணிப்பிரவாள நடைக்குள் எழுதுகிறார் என்று நான் நினைத்தேன். இவ்வாறாக அவருடைய கவித்துவமான அந்த பண்புகளை கதைத்து கொண்டே இருக்கலாம். எனக்கு 2 புத்தகங்கள் சொல்லாமல் போனால் நித்திரை வராது. அவர் ஒன்று அம்மாவை பற்றி சொல்லி இருக்கிற புத்தகம், அதற்கு பேர் விழிமுத்து. தயவு செய்து நூலக இணையத்தில் வாசிக்காதவர்கள் போய் வாசியுங்கள். அடுத்த புத்தகம் தங்க தலைவி என்று சிவத்தமிழ் செல்வி தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களை பற்றி எழுதியிருக்கிறார். இந்த 2 புத்தகங்களிலும் முதலாவது அம்மாவின் சீர்மியம் கூறுகின்ற அந்த புத்தகம், பிள்ளை அந்த பங்குலிட்டி மொந்தரில வசு வெறும் ஏறி போன வெயிலுக்குள்ள நடக்காதேன என்று அம்மா சொல்ற இடத்துல இருந்து அந்த தாய் அந்த வாசகனின் மனவண்டிக்குள்ள ஏறிக்கொள்ளுகிறார். அதற்கு பிறகு எல்லாம் அம்மா என்று சொல்லித்தான். அந்த அம்மா கதைக்கிறது தான். செண்பகம் இருக்குது, அது பறவை எங்களுக்கு. ஆனா அவ சொல்லுவா, செண்பகம் ஒரு பறவை, அதுக்கு மாமி இருக்குதான். செண்பக மாமிய பாப்பம் வாங்கோண்டு பேர்ல கூட்டிக்கொண்டு போவா. வாழை பத்திய வேகமா அறிவா. சின்னாவி என்றொருவர் வந்து உச்சிப்பள்ளி சொன்னது, என் பிள்ளைக்கு கல்யாணம் செய்கிற போதன் அப்ப என்னாலும் தாரதை உண்டாக்கு என்று சொல்லி அந்த காசை கொடுக்குற தன்மை. இல்லாட்டி ஒரு திருவிழாக்கு முழுக்க திட்டங்களும் போட்டு அந்த திருவிழா நல்லபடி நிறைவேற செய்வா. அப்ப அம்மா வந்து ஒரு இதை சொல்லவே விருப்பம். அந்த கோகிலா மகேந்திரன் அதை வியந்து சொல்லுகிறார். ஒரு முறை தேவி என்ற ஒருவர் வந்து குறை சொல்லி போட்டு போவார் தேவியை பற்றி. பிறகு அந்த தேவி என்றவ போய் அந்த வந்துட்டு போனவரை பற்றி, அந்த மாமா கிழக்கு மாமாவை பற்றி குறை சொல்ல கோகிலா மகேந்திரன் அம்மாட்ட கேட்கிறா, என்ன நடிப்புது, ஏன் நீங்கள் அவர் சொன்னதையும் கேக்குறீங்க, இது சொன்னதையும் கேக்குறீங்க? அதுக்காக சொல்லுறா, அதில் என்ன புள்ளி என்னட்ட தீர்ப்பு கேட்டே வந்ததுகள், ஏதோ வேணா ஆறுதலுக்கு கேட்க வந்ததுகள். அப்ப நான் கேட்டேனா, அதுதான் சீர்மியம். அங்கிருந்துதான் என்னுடைய அம்மாவிடம் இருந்த அந்த சீர்மியம் வந்திருக்க வேணும். என்னை விட அவ திறமானவ என்று சொல்லுகின்ற அந்த கோகிலா மகேந்திரனின் பண்பு, அந்த தாய் தகப்பனை, தன்னுடைய குருவை எல்லாம் மதிக்கிற பண்பு எல்லாம் ஒவ்வொரு இடத்திலும் நான் பார்த்து வியப்பது. உண்மையில் அந்த தாயின் புத்தகம் என்னை பொறுத்த வரைக்கும் கதை சொல்லுகிறது, கவிதையாக இருக்கிறது, ஓவியமாக இருக்கிறது, நாடகமாக இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் சாட்சி தேடி எடுக்கக்கூடிய அளவுக்கு அது இருக்கிறது. அடுத்து தங்க தலைவி புத்தகம். அந்த புத்தகத்தில் இந்த தங்கம்மா அப்பாக்குட்டி அவர்களின் வாழ்வு, அதில் கடைசியில் முடித்திருப்பா, கற்பக பூவை எல்லாம் கவனமாய் கிள்ளி வந்து வானவில்லில் நார் கிழித்து வகை வகையாய் மாலை கட்டி சொல்லரசி உமக்கு நாம் சூட்டி விட விரும்புகின்றோம் என்று சொல்லி முடிச்சிருப்பா. அவ கவிதை அங்க இருக்குது. முன்னுக்கு எல்லாம்
இலக்கிய பண்புகளை காட்டுவா, தலைமைத்துவ பண்பை காட்டுவா. பணிக்கும் இயல்பு, திணிக்கும் இயல்பு, கலந்தாலோசிக்கும் இயல்பு, இணையும் இயல்பு எல்லாமே சொல்லிக்கொண்டு போவா. ஆனா சிவத்தமிழ் செல்விய ஆசையோடு நாங்கள் வாசிக்கிறபடி கதையத்தான் சொல்லி கொண்டு போவா. ஆனா உள்ளுக்கு ஒரு இலக்கை நிர்ணயித்தல், அதை சிறு சிறு பாகங்களாக பிரித்தல், அதை அவர்களுக்கு கொடுத்து அதை நிறைவேற்றல், அப்படியான கட்டங்கட்டமாக, அதாவது உளவியல் தான் அதுக்குள் இருக்கிறது. அழகியலை புகுத்துகிறார். உளவியலா அழகியலா எதுவுமே தெரியவில்லை. எங்களுடைய தாட்சாயணி அவரை கட்டாயம் சொல்லியாக வேண்டும். அவர் ஒரு புத்தகத்தில் சொல்லுவார், குறுநாவலுக்கும் உளவியலுக்கும், அதாவது அந்த புத்தகம் சந்தன சிதறல்கள் என்று நினைக்கிறேன், குறுநாவலுக்கும் உளவியலுக்கும் என்ன சம்பந்தம் என்று கேட்கிறீர்களா? கோகிலா மகேந்திரன் அவர்களின் ஆளுமைதான் அந்த சம்பந்தம், அந்த தொடர்பு என்று சொல்லுவார் தன்னுடைய அழகான மொழியில். அதே போல சிவத்தமிழ் செல்வியின் வரலாறை அழகாக சொல்லுவார். கருணையை, சமூக அக்கறையை, ஒரு விமான குண்டு வீச்சின் போது, வங்கி கொள்ளையின் போது, இடம்பெயர்வின் போது எல்லாத்துக்கும் அச்சொட்டாக திகதி சொல்லி கொண்டு வருவா. அந்த புத்தகத்தை பார்த்தா அவங்களுக்கு தெரியும். சொல்லி போட்டு சொல்லுவா, பெத்த பிள்ளை தொட்டிலுக்க கிடக்க குண்டு விழுது, ஓடுன மாக்கள் தாய் தன் பெத்த பிள்ளைய தொட்டிலுக்க விட்டுட்டு ஓடுற நேரத்தில இந்த அம்மா அந்த மகளிர் இல்ல குஞ்சுகளை எல்லாம் ஒரு தாய்கோழி தன் செட்டைக்குள்ள அணைக்கிற குஞ்சு மாதிரி எடுத்து அணைச்சு கொண்டு இடமிடமா ஓடி சென்றுதே. அந்த இடமிடமா அதெல்லாம் என் நெஞ்சில சிறிய ஒட்டிட்டுது. இது அவ உளவியல் என்ற கெட்டித்தனம் இல்ல, அவன் அழகியல் என்ற கெட்டித்தனம் என்றுதான் நான் நினைக்கிறேன். இடமிடமா ஓடி சென்றது அது மனித சேவையின் உச்ச நிகழ்வு என்று பதிவு செய்கிறார். ஆக தங்கம்மா அப்பா குட்டியை பற்றி தெரியாதவர்கள் தெரிந்து கொள்ளலாம். தலைமைத்துவ பண்பு, நிர்வாக நேர முகாமை அனைத்தையும் அவ படிப்பித்து விடுகிறார். ஆனா நாங்கள் ஒரு பெண்ணின் வரலாற்றை நாங்கள் படிக்கிறோம். இவ்வாறு அவருடைய, அதுதான் நான் சொன்னது, சொரூப நிலையில் காணலாம், தடத்த நிலையில் காணலாம். ஒரே படைப்பு வெவ்வேறு வாசகனுக்கு அவனுடைய அறிமுகத்துக்கும் அவனுடைய அனுபவத்துக்கும் ஏற்ற முகங்களை காட்டுகின்ற தன்மை இந்த கோகிலா மகேந்திரனின் படைப்பில் இருக்கிறது என்று நான் சொல்லிக்கொண்டு, ஆக நாங்கள் இப்போது சீர்மியத்தின் சிறப்பு முறைகளை சொன்னால், அந்த புத்தகம் கவுன்சிலிங்குக்கு அப்படி ஒரு அற்புதமான புத்தகத்தை தமிழில் நான் ஒருபோதும் காணவில்லை. அப்படி சலிப்பூட்டாத இதில் எழுதியிருக்கிறார். இவருடைய அறிவியல் சிறுகதையில் குழந்தைகளுக்காக எழுதியிருக்கிறார். குழந்தைகளுக்காக எழுதிய அறிவியல் சிறுகதைகள் கட்டாயம் சொல்லியாக வேண்டிய விஷயம். இவர் இந்த மண்ணில் இருக்கும் போது, எங்களுடைய தாமரை செல்வியும் இருக்கிறார், ஆஸ்திரேலியாவில் இருக்கும் போது அந்த மண்ணுக்குரிய மொழி அதை பற்றி அறிகிறார், புலத்தை பெயர்ந்து. எங்களுடைய ஆதிலட்சுமி இருக்கிறார், அவர் தங்களுடைய சுவிஸ் மண்ணில் இருக்கும் போது அந்த இடத்தை கதையாக எழுதுகிறார். இவர்களையெல்லாம் பார்த்து நான் வியக்கிறேன். உண்மையில் அதேதான் இங்கே இவர்களுக்கும் நடக்கிறது. இவர் அந்த குழந்தை மொழியில் ஒரு நரி இருக்கிறது, அந்த நரி மடல் தான் அதுக்கு பேர். ஒரு நரி மெயில் பண்ணுது, ஒரு கடிதம் எழுதுது பிள்ளைக்கு. எழுதியக்குள்ள மனிதாபிமானம் என்ன, நரியாபிமானம் கூட இல்லாதவர்கள் இப்ப என்ன பிடிச்சு கொண்டு போய் கொல்ல போயினம் என்று சொல்லி ஏதோ ஒரு அந்த கதையை சொல்லுது அந்த பிள்ளைக்கு. நம்மேல அந்த நரிமடல் என்ற இதை வாசிச்சாதான் உங்களுக்கு தெரியும். அதிന്റെ கடைசி வரியில சொல்லுவா, அந்த சிம்பிளா சொல்லி போட்டு போடுவா, ஒரு விளக்கமும் சொல்ல மாட்டா. நரி சொல்லும், நரி கரியாகி போய் ஓடி இருந்திருக்க வேணும். அப்ப சொல்லுங்க, நான் என்றால் புலம்பெயர் பிள்ளைகள் என்ற இங்க நான் பிள்ளைகளை வளர்த்திருக்க தெரியும். அந்த மொழி புலம்பெயர் குழந்தைகளுக்கான மொழியில தான் அவர் எழுதியிருக்கிறார். அந்த மொழி உண்மையில் அங்கில்ல. அம்மா புத்தகத்துல அந்த குடத்தையும் குத்து விளக்கையும் எடுமோன அதில நம்ம கிடக்கு சாமி அறைக்க ரெண்டு கதைச்ச மொழி இல்ல. படக்கண்டு எந்த புள்ள குழந்தையா இருந்து புலம்பெயர் தேசத்துல வளர்ந்த புள்ள எப்படி கதைக்குமோ அந்த மொழியில அவ எழுதுறா அந்த அறிவியல் சிறுகதைகளை. அந்த மொழியில புலச்சிதறல் நெஞ்சம் உரை எழுத்தாக்கம் செய்திருக்கிறா. நான் இங்க இருக்கிறபடியால நான் நினைக்கிறேன், நான் எப்படி என்ற வயது போக நான் கதைப்பேனோ அந்த மொழியில தான் அவ எழுதுறா. இன்னும் இவ்வளவு உன்னிப்பான அவதாரம், இன்னும் இந்த மொழியாளுகை. உண்மையிலே அந்த அறிவியல் சிறுகதைகள்ல நான் கோகிலா மகேந்திரனை காண இல்லை. அங்க இருக்கிறது ஒரு குழந்தையோட பேசுது. இந்த புலச்சிதறல் நெஞ்சத்துல நாங்கள் ரூட் கனால் செய்யற ஒரு பெண் என்றால் அல்லது கேஹோம்ல இருக்கிற பெண்ணாக நான் எதிர்காலத்தை பார்க்கக்கூடியதா இருக்கு. அந்த மொழி அப்படியே திரும்பி வேற வடிவம் எடுக்குது. இதாலதான் உண்மையில நான் சொல்றது ரெண்டே விஷயம். எனக்கு
நாளெல்லாம் வாழ்வெல்லாம் கதைக்கக்கூடிய அளவுக்கு வேண்ட படைப்புகள் என்ன பாதிச்சிருக்கு. சொல்லலாம், நேரம் இல்லை, நான் முடிக்கல. இதை சொல்லிவிட விருப்பம். வையத்தில் வாழ்வாங்க வாழ்பவர் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறார் திருவள்ளுவர். ஆக இந்த எழுத்தாளர் பெருந்தகைகள் எனக்கு முன்னால இருக்கிறவர்களில் நிறைய தெய்வங்கள் இருக்கிறீர்கள். அதே மாதிரி கோகிலா மகேந்திரன் அவர்களும் எங்களுடைய இலக்கிய உலகத்துக்கும் எங்களுடைய சமூகத்துக்கும் உண்மையில் தெய்வம். ஆனால் நான் என்னுடைய மனதில் அவரை சரஸ்வதி என்றே வைத்திருக்கிறேன். அதை இன்டர்நெட் அல்ல, ஆசிரிய உலகத்தில் உளவியலூடாக அந்த என்னுடைய தேசத்தில் இருக்கிற குழந்தைகளின் வாழ்வெல்லாம் எவ்வாறு அவர் புகுந்து விளையாட தொடங்கினாரோ, ஒரு ஆசிரியரை, ஒரு அதிபரை, எல்லாரையும் மாற்ற தொடங்கினாரே, அப்பவே நான் சரஸ்வதி என்று நினைக்கிறேன். மேலதிகமாக அவருடைய முத்துமாலையும் எளிமையான தோற்றமும் அதுக்கு காரணமாகவும் இருக்கலாம். ஆனால் நான் மட்டும் அவரை கடவுள் என்று சொல்லல, நீங்க போய் பார்க்கலாம். சு கந்தவனம் என்று சொல்லி ஒரு பெரியவர், அவர் திருமாலின் தங்கையோ என்று குறிப்பிட்டிருக்கிறார். ஆக நான் இந்த சபையில் அது உண்மைதான், அவரை சரஸ்வதி என்று சொல்லுவதற்கு அது நேர்மையாக நான் சொல்லுகிறேன். இது வெறும் புகழ்ச்சி இல்லை என்றும் அதை நிறுவ விருப்பப்படுகின்றேன். அடுத்து பண்டிதர் சச்சிதானந்தம் சொன்ன ஒரு வரியை சொல்லி இந்த என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். பண்டிதர் சச்சிதானந்தம் நீங்கள் அறியாத ஆக்கள் இருக்க மாட்டீங்கள். போகும் சமுதாய புன்மைகளை கண்டு நிதம் வேகும் மனத்தாய். இதைத்தான் புலோலியூர் இரத்தின வேலோன்னு சொல்லி இருப்பேன். சமுதாயத்தின் அவல ரேகைகளை அழிப்பவர் என்று. போகும் சமுதாய புன்மைகளை கண்டு நிதம் வேகும் மனத்தாய் விவேக திருவிழியால், தெய்வம் தானே, விவேக திருவிழியால் ஆகும் கதைகட்கு அழகூட்டி பைந்தமிழால் கோகிலமே உனதினிய குரல் எடுத்து கூவு என்று சொல்லிய பண்டிதர் சச்சிதானந்தன் கேட்கிறார். நானும் கேட்கிறேன், உலகம் கேட்கிறது. கோகிலமே உனதினிய குரல் எடுத்து கூவு என்று கேட்கின்றோம். அவர் கூவியது இந்த வையகமெல்லாம் ஈடேற, இந்த வாழ்வெல்லாம் மனுஷ வாழ்வு எப்போது இருக்குதோ, எங்கு ஆசிரியர் இருப்பாரோ, எங்கு பெற்றோர் இருப்பாரோ, எங்கு ஒரு மனித உயிர் கடைசி மூச்சு இருக்கும் மட்டும் இவருடைய புத்தகங்கள் உளவியலையும் அழகியலையும் சேர்த்த படைப்பாக்கங்கள் வாழ்வு முழுதும் போய்கொண்டே இருக்கும் என்று கூறிக்கொண்டு நிறைய பேருக்கு நன்றி சொல்லோடும். முன்னுக்கு இருக்கிற ஆக்கள்ல உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கும் நான் யாரை கருதுகிறேன் என்று அத்தனை எழுத்தாளர் பெருந்தகைகளுக்கும் நன்றியும் வணக்கமும். 3 பேருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒன்று, ஆளுமை சிறப்புகளை ஒவ்வொரு எழுத்தாளருக்கும் பத்திரமாக அழகாக பெரிய பெரிய ஆக்கள் எப்படி பாப்பினமோ அப்படி தந்து கொண்டிருக்கின்ற பரணீதரன், ஜீவநதி பரணீதரன் அவர்களுக்கு நன்றி. அவர்தான் இந்த உரையின் முதுகெலும்பை ஆக்கி தந்தவர். அடுத்து இரண்டாவது, இந்த நூலகம் இணையதளம், அங்கு நீங்கள் சென்றால் இப்போது நான் என்னுடைய சிறுபிள்ளை மொழியில் சொன்னதெல்லாம் நீங்கள் அப்படியே பார்ப்பீர்கள். மூன்றாவது நான் சொல்ல வேண்டியது, என்னுடைய குருநாதர் கவிஞர் சோப்பா அவர்கள் இங்கு இருக்கிறார். இவர்தான் என்னிடம், நீ இந்த மண்டோதரின் புலம்பல் உனக்கு தெரியுமோ என்று தமிழ் கம்பராமாயண கதைகளை இடக்கிடை வந்து சொல்லுவார். அவர் சொல்லுகின்ற அந்த மொழி, அவர் தான் தன்னுடைய கவிஞர் கார்த்திகேசன் வித்துவான் அப்படி இப்படி என்று தன்னுடைய ஆசிரியர்களை எல்லாம் சொல்லி ஆசிரியர்களை பார் என்று சொல்லி வளர்த்தவர். ஆக அவருக்கும் நன்றி சொல்லிக் கொள்கின்றேன். உடனே இந்த நேரத்தில் எனக்கு இந்த நன்றி சொல்கிற போது அந்த ஆசிரியர்களை பார்க்கிற பழக்கம் எனக்கு வந்ததால் தான் நான் இந்த உரைகளை இவ்வாறு எனக்கு மனத்துக்குள் போகிறது. உமாமகேஸ்வரம் பிள்ளையை பற்றி கோகிலா மகேந்திரன் சொல்லி இருப்பார் ஒரு முறை. புத்தகங்கள் நாலாபுரமும் பிரித்திருக்கும், சப்பானி கொட்டி அமர்ந்திருப்பார். பரிசயம் பரிச்சயம், பரிசயம் என்பதுதான் சரி என்பதற்கு பல்வேறு நூல்களில் இருந்து எடுத்து ஒரு மணித்தியாலமாக எங்களுடைய கோகிலா மகேந்திரனுக்கு விளக்கம் அளிக்கின்ற தெய்வமாக அந்த உமாமகேஸ்வரம் பிள்ளை இருந்தார். இவ்வாறான கதைகளை இடக்கிடை கதைக்கிற போதெல்லாம் என்னுடைய காதில் கேட்க சொன்னவர் என்னுடைய குருநாதர் கவிஞர் சோப்பா அவர்கள். அவருக்கும் என்னுடைய நன்றியை கூறி, இவ்வளவு நேரமும் பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய சிறிய உரையை அல்லது நீண்ட உரையோ தெரியாது முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருமதி குணாநிதி தயானந்தன் அவர்களே. நீங்கள் ஆசிரியர் என்பதுக்கு எவ்வாறு தகுதியுடையவர் என்பதும் இங்கே நிறுவனமாகி இருக்கிறது. பல விடயங்களை குறிப்பிடுகிற அந்த உளவியல் தாக்கங்கள், குறிப்பாக புலம்பெயர் தமிழர் தேசங்களில் எப்படி உருவாகிறது, அந்த பிள்ளைகள் தமிழுக்குள் வராமல் ஓடுவதற்கு சில ஆசிரியர்கள் செய்கின்ற உளவியல் தாக்கங்களும் நீங்கள் சொல்லுகின்ற போது என் கண்முன்னே வந்து சென்றன. நன்றி. இதுவரை நேரமும் கோகிலா மகேந்திரன் அவர்களின் அறிவியலும் உளவியலும் என்ற தலைப்பின் கீழ் அருமையான ஒரு உரையை கேட்டோம். இருவருமே நன்றாக உரையாற்றி இருந்தார்கள்.
குறிப்பிட்ட நேரமாக இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். பைந்தமிழ் சாரல் பெரும் கடமைப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு எமது நன்றிகளை மீண்டும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த உரையாடல் எனக்கு மிகுந்த மனநிறைவை தந்த ஒன்றாக இருக்கிறது. இது உண்மையில் நான் காலகாலமாக வாசித்திருந்தாலும் ஒரு குறுகிய காலத்திற்குள் கோகிலா மகேந்திரன் அவர்களுடைய முழுமையான படைப்புகளை ஒருமுறை பார்க்க வேண்டும் என்ற பொறுப்புணர்ச்சியோடு நான் கவனத்தை குவித்து பார்ப்பதற்கு ஒரு சந்தர்ப்பத்தையும் இது வழங்கியது. அதையும் நான் இந்த இடத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ஒவ்வொரு எழுத்தாளர்களும் முழுமையான வாழ்வை காண்கின்ற போது எங்களுடைய வாழ்விலும் திருப்பங்கள் ஏற்படுவதுண்டு. ஆக எனது இந்த உரையும் இந்த அவருடைய முழுமையான வாழ்வை பார்த்ததும் என்னுடைய வாழ்வில் மேலும் நல்ல விதத்தில் நான் நடந்து கொள்வதற்கான திருப்பங்களை ஆக்கியிருக்கிறது என்பதையும் இங்கு ஞானம் ஐயா மற்றும் கோகிலா மகேந்திரன் அவர்களை மனதில் நிறுத்திக் கொள்கிறேன். மற்றும் என்னுடைய மனதில் மிகவும் மதிக்கின்ற எழுத்தாளர் பெருந்தகைகள் இங்கு இருக்கின்றார்கள். மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் அனைவருக்கும் உங்களுடைய ஊக்குவிப்பு வரிகளுக்கும் நான் பைந்தமிழ் சாரலில் எழுதப்பட்ட விமர்சனங்களையும் பார்க்கிறேன். மிக அழகாக ஊக்குவித்திருக்கிறார்கள். அனைத்துக்கும் நன்றி கூறி இந்த இனிய மாலை பொழுதை ஆக்கிய காலத்திற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி திருமதி குணாளி தயானந்தன் அவர்களே. நன்றி.